பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் காலம் மகிழ்ச்சியான காலம். இயேசுவின் தாயாகிய மரியாளிடம் தேவதூதனாகிய கேப்ரியேல் சந்தித்து தேவ செய்தியை சொன்னபோது, உன் இனத்தாளாகிய எலிசபெத் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னபோது மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள அந்த பட்டணத்துக்கு பிரவேசித்து எலிசபெத்தை சந்தித்த போது சொன்ன வசனத்தை கவனிங்களேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 51-52 வாசிக்கிறோம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களுடைய ஆசனங்களை தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்று மரியாள் சொல்கிறாங்கல்ல. நம்முடைய தேவன் பலவான்களுடைய ஆசனங்களை தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன். மொர்தெகாயினுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். அகாஸ்வேரு ராஜாவினுடைய முற்றத்தில் உட்கார்ந்திருந்த மனுஷன் ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமாக 2 பிரதானிகள் பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவை கொலை செய்ய வகை தேடின போது அகாஸ்வேரு ராஜாவினுடைய ஜீவனை மொர்தெகாய் காப்பாற்றினான். ராஜா மறுபடியும் ஆகாகியனாகிய ஆமானை பார்த்து கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜ முடியும் ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையையும் அவனுக்கு கொடுங்கள் என்று மொர்தெகாயை கனம் பண்ணியதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. மொர்தெகாயின் இனமாகிய யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் எழும்பி பூர் என்கிற மரண சாஸ்திரத்தை ஏற்படுத்தினான். ஆனால் தேவனோ அதை பூரீம் என்கிற மகிழ்ச்சியான பண்டிகையாக மாற்றினார்ல. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜ வஸ்திரமும் ராஜ முடியும் ராஜா ஏறுகிற குதிரையும் கிடைக்குமானால் ராஜாதி ராஜாவை சேவிக்கிற நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். தமது நாமத்திற்காக நாம் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல என்று எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம்ல. இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவோம். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கலாத்தியர் 6:10 தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அறிவுரை சொன்ன மாதிரி தரித்திரரை நினைத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மொர்தெகாயை போல நம்மையும் உயர்த்துவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.